என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் அதிகம் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபின் பொதுவான நிருபம் 1 அதிகாரத்தின் 14, 15 வசனங்களை நான் வாசிக்கிறேன். யாக்கோபு 1 அதிகாரம் 14, 15 வசனம். அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்பட்டு அவன் பாவத்திலே விழுகிறான். பாவம் மரணத்தை பிறப்பிக்கிறது என்று இந்த 2 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாக இந்த 2 வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். யாக்கோபு 1, 14, 15. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம பாவம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது, சொல்ல முடியாது. காரணம், வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 1 அதிகாரம் 10 வசனத்திலே, நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது என்று வாசிக்கிறோம். நமக்கு பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது என்று 8 வசனத்திலே பார்க்கிறோம். எந்த ஒரு மனிதனும் நான் பாவம் செய்யலை, நான் பாவமே செய்யறதில்லை என்று சொல்ல முடியாது. காரணம், நிறைய பாவங்களில் நிறைய விதங்கள் உண்டு. பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நான் உங்களோடு கூட அதை பேச விரும்புகிறேன். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நிறைய பாவங்கள் இன்றைக்கு தண்ணீரை போல குடிக்கின்ற ஜனங்களை நாம் பார்க்கிறோம். பாவத்தை குறித்ததான ஒரு விழிப்பு அல்லது இந்த பாவம் என் வாழ்க்கையில் வரக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம், பாவம் என்னுடைய குடும்பத்தை தொற்றக்கூடாதுன்ற அந்த தெய்வ பக்தி, இதெல்லாம் இன்றைக்கி நமக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வரதை நம்ம பார்க்குறோம். எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு ஜனங்கள் வாழ்க்கையில் பாவங்களை மிக வேகமாக துணிகரமாக செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, தேவ பக்தி இன்றைக்கு குறைகிறது, தெய்வ பயம் குறைந்து போகிறது, அங்கே கர்த்தர் என்னை பார்க்கிறார் என்ற உணர்வு இல்லாமல் வாழ்கிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபின் நிருபத்தில் இந்த 1 அதிகாரம் 14 வசனத்தில் வாசிக்கிறோம். சுய இச்சை, ஒரு மனுஷனுக்குள்ள காணப்படுகிற அந்த இச்சையானது கர்ப்பம் தரிக்கிறது. அது கர்ப்பம் தரிக்கிறதுனாலே அவன் அந்த இச்சையிலே அவன் விழுந்து இச்சை பாவத்தை பிறப்பிக்கிறது. அநேகருடைய வாழ்க்கைக்குள்ள காணப்படுகிற இச்சை, அது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த இச்சையானது அது ஒரு நாள் சாகடிக்க முடியாது, ஆனால் அந்த இச்சையை மேற்கொள்ள முடியும், இச்சையை ஜெயிக்க முடியும். இச்சை நம்முடைய வாழ்க்கையில் எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் அதை நாம் கட்டுப்படுத்தவும் அதை மேற்கொள்ளவும் கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லைன்னு சொன்னால் அந்த சோதனை காலம் வரும் பொழுது சோதனையில் நம்ம விழுந்து விடுவோம். அந்த சோதனையில் ஒரு மனுஷன் விழும்போது அவன் பாவம் செய்கிறான். பிரியமானவர்களே, சோதனை பாவம் அல்ல, சோதனையில் விழுவது பாவம். உங்களுக்குள்ள கிடக்கிற இச்சை அது ஒவ்வொரு நாளும் சிலுவையில் அறையப்படாவிட்டால் அது சோதனைக்கு நேராய் நடத்தும், சோதனையில் விழ வைக்கும். ஒரு மனிதன் சோதனையில் விழும் பொழுது பாவம் செய்கிறான். பாவம் செய்யும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் அவன் மரணத்தை, அதாவது தேவனுக்கும் அவனுக்கும் இருக்கிற உறவு உடைக்கப்படுகிற அந்த ஒரு ஆன்மீக மரணத்தை அடைகிறான். இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற யாராக இருந்தாலும் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த பாவத்தின் நிலை என்ன? ஒருவேளை என்கிட்ட பாவமே இல்லை அப்படின்னு நம்ம பேச முடியாது, சொல்லக்கூடாது. ஆனால் அந்த பாவத்தை எப்பொழுது விடப்போகிறோம்? நமக்குள்ளே இருக்கிற பாவத்தை சில நேரம் சின்ன பாவம், பெரிய பாவம், அவங்க மோசமான பாவி, நான் அந்த அளவுக்கு பாவம் செய்யலை அப்படின்னு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கலாம், சொல்லலாம், நம்ம மார்த்தட்டி கொள்ளலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் கிருபையாய் அந்த நாளில் பாவம் செய்யாமல் கர்த்தர் நம்மளை காத்துக்கொள்ளணும். அப்போது எல்லார் வாழ்க்கையிலையும் பாவத்திலேயே தான் வாழ முடியுமானா அப்படி கிடையாது. பாவம் செய்யாமல் ஒவ்வொரு நாளையும் நம்ம காத்துக்கொள்ள வேண்டும் தேவ கிருபையினால. 15 அதிகாரத்தில் 22 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு சொல்லுகிறார், நான் வந்து அவர்களிடத்தில் பேசாதிருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுதோ தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை. தங்கள் பாவத்தை குறித்து ஐயோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது. காரணம் பாருங்க, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு பாவம் செய்யும் பொழுது அந்த பாவத்தினால ஆவியானவர் துக்கப்படுகிறதையும் நமக்குள்ள அவர் உணர்த்துகிறதையும் நம்ம நிச்சயமா அறிய முடியும். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம எல்லாருக்குள்ளேயும் அந்த கிருபையை கர்த்தர் தந்திருக்கிறார். அதனால யாரும் போக்கு சொல்ல முடியாது. அது மாத்திரமல்ல, இன்னைக்கு நம்ம கையில கர்த்தர் வேத புத்தகத்தை தந்திருக்கிறாரு, போக்கு சொல்ல முடியாது. ஆவியானவரை தந்திருக்கிறாரு, போக்கு சொல்ல முடியாது. நம்ம செய்திகளை கேட்குறோம், நிறைய செய்திகளை கேட்குறோம், போக்கு சொல்ல இடமில்லை. டெய்லி பைபிள் படிக்கிறீங்களா?
போக்கு சொல்ல இடமில்லை, எனக்கு இது பாவம்னு தெரியாது அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது பாருங்க. அப்படின்னா அதையெல்லாம் தாண்டி தான் நம்ம அந்த பாவத்தை செஞ்சிட்டு இருக்கிறோம். போக்கு சொல்ல இடமில்லை, ஆனாலும் நாம் இவைகளை எல்லாம் மீறி அந்த பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல நம்ம பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதை குறித்து தான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் பேச போகிறேன். எனவே நீங்கள் இந்த வசனங்களை ரட்சிக்கப்படாதவர்களுக்கு நீங்கள் அனுப்பலாம், அல்லது நீங்கள் அந்த வசனங்களை பின்வாங்கி போனவங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம். நீங்களும் கூட இந்த வசனத்தை தியானிக்க பழகுங்க. ரோமர் 3:23 நம்ம படிக்கிறோம் இல்லையா, நான் வசனத்தை வாசிக்கிறேன். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆகி. நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் பாவம் வந்துச்சு. ஏன்னா உள்ள இருக்கிற இச்சை சோதனையில் விழ வைத்தது, சோதனையில் விழுந்ததுனால பாவத்தை பிறப்பித்தது, பாவம் செய்ததுனால தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு உடைந்தது. இந்த வார்த்தையை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி உடைந்த உறவோடு கர்த்தருடைய வார்த்தை கேட்குறீங்களா? பாவம் செஞ்சிட்டும் பாவம் செய்யாதது போல பாசாங்கு செய்யலாம், பாவம் செய்யாதது போல பேசலாம், என்கிட்ட பாவம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கலாம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனோம். எல்லார் வாழ்க்கையிலையும் பாவம் வந்துருச்சு, எல்லாருக்குள்ளேயும் பாவ சோதனைகள் எல்லார் குடும்பத்துக்குள்ளேயும் இருக்கு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் பாவத்தை செய்யாத ஒரு வாழ்க்கை வாழ தேவனிடத்தில் கிருபை கேட்போம். பாவத்தில் விட்டு வெளியே வருவதற்கான முயற்சிகளை எடுப்போம். தேவனுடைய உதவி இல்லாமல் பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாது. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு பாவம் வேண்டாம் என்று பாவத்தின் மேலே ஒரு வெறுப்பை கர்த்தரிடத்துலேருந்து பெற்றுக்கொள்ள போகிறோம். ஒருவேளை இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த பாவமாக இருந்தாலும், பொய் தானே பிரதர், அவசரத்துக்கு தானே சொன்னேன், இல்லை நான் ஒரு சின்ன ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் ஒரு கோபப்பட்டுட்டேன், நான் எரிச்சல் அடைஞ்சிட்டேன், அல்லது நான் இந்த காரியத்தில் நான் தேவனுக்கு விரோதமாக நடந்துட்டேன், பேசிட்டேன், நான் தெரியாமல் சில அசம்ஷனில் நான் சொல்லிட்டேன், அதெல்லாமே பாவம் தான் பிரியமானவர்களே. அதெல்லாம் நான் வரிசைப்படுத்தி வரப்போகிற நாட்கள் உங்களோடு கூட நான் பேச போகிறேன். எனவே இன்னைக்கு பாவத்தை ஒப்புக்கொள்வோம், அவ்வளோதான். இன்றைக்கி இந்த செய்தி பாவத்தை நம்ம ஒப்புக்கொள்ள போகிறோம். என்கிட்ட பாவம் இருக்குது ஆண்டவரே, ஆண்டவரே நான் சின்னது பெருசெல்லாம் நான் பிரித்து பார்க்கல, என்கிட்ட பாவம் இருக்குது. அதே பாவம் இன்னொருத்தன்ட்ட இருந்தால் அது எனக்கு பெருசாக தெரியும், ஆனால் என்கிட்ட இருக்கிற பாவத்தை நான் பெருசுப்படுத்திக்கிறது இல்லை, அதை நான் நியாயப்படுத்திக்கிறேன். ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் என்னை சரிப்படுத்த விரும்புகிறேன்னு சொல்லி ஜெபம் இல்லாமா நமக்கு பாவம் இல்லை என்று சொல்வோம். ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. பாவத்தை நம்ம அறிக்கை பண்ணி விட்டு விட்டால் அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கி ஜெபம் இல்லாமா, அந்த இன்னையிலேருந்து இந்த குறிப்பிட்ட இந்த பாவங்கள் எல்லாம் எனக்குள்ளே இருக்குன்றதை நான் அறிக்கை பண்ணுறேன், அதை நான் விட்டுடுறேன், இதுக்கு மேலே இதை நான் செய்யாமல் இருக்கிறதுக்கு உங்கள்கிட்ட பலனும் கேட்குறேன் அப்படின்னு ஜெபம் பண்ணால் கர்த்தர் நமக்கு விடுதலை தருவார். ஜெபம் பண்ணிடுவோமா? நல்ல தகப்பனே, பாவம் செய்யாதவன் ஒருவனும் இல்லை, மனுபுத்திரல் ஒருவனுமே உமக்கு முன்பாக நீதிமான் இல்லை. ஏன்னா எல்லார் வாழ்க்கையிலும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தவர்கள் தான். ஆனால் நாங்கள் ஒரு விசை கூட இந்த பாவத்தை அறிக்கை பண்ணி விட்டு திரும்ப செய்யாதபடிக்கு ஆண்டவரே ஒரு பலனை எங்கள் எல்லாருக்கும் தாங்க. குறிப்பாக ஒவ்வொரு நாளும் பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய பலனினால் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்குற எல்லாரையும் நீங்கள் நிரப்புங்கப்பா. இந்த உலகத்தில் ஆண்டவரே அன்றாட வாழ்க்கையில் எங்களை சந்திக்கிற, எங்களோடு மோதுகிற, போராடுகிற பாவ சோதனைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளவும் ஜெயிக்கவும் கிருபை பாராட்டும். தாழ்த்தி உமது கரங்களிலே ஒப்படைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவத்தோடு பாவ அடிமைத்தனத்தோடு யார் இருந்தாலும் இன்றைக்கி உங்கள் பிள்ளைகளை நீங்கள் விடுதலையாக்குங்க, ஜெயத்தை தாங்க. உங்களுடைய நாமம் உங்களுடைய பிள்ளைகள் மூலம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய விக்டோரியஸ் மினிஸ்ட்ரிஸ் பைபிள் இன்ஸ்டிடியூட்டினுடைய 13வது பேட்ச் BTH 3 ஆண்டுகள் ஆன்லைனில் நம்ம துவங்க போகிறோம். கர்த்தருடைய கிருபையினால் 7வது பேட்ச் முடிய போகிறது. இப்போ நம்ம துவங்க போகிறது 13வது பேட்ச். நீங்கள் நிறைய பேர் அதில் வந்து என்ரோல் பண்ணியிருக்கிறீங்க. இது ஆகஸ்ட் மாதம் கடைசி வாரம் ஓரியன்டேஷன் கிளாஸோடு அது துவங்கும். அது மாத்திரமல்ல, இந்த வகுப்போடு கூட வாரத்தில் 2 நாள் MDவுக்கான கிளாஸும் நமக்கு நடைபெறும். அது 2 ஆண்டுகள் நடக்கும். MDவுக்கான வகுப்புகள், MTHக்கான வகுப்புகளும் வாரத்தில் 2 நாட்கள் நடைபெற போகிறது. எனவே இதெல்லாம் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்க. ஏற்கனவே MD முடித்தவங்க MTHல சேரலாம், குறைந்த கட்டணம். வேலைக்கு போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்து உட்கார்ந்து நீங்கள் ரிலாக்ஸாக வீடியோ ஆன் பண்ணி கிளாஸ் அட்டன் பண்ணணும். ரெகுலர் காலேஜில் எப்படி செமஸ்டர் அட்டண்டன்ஸ் எல்லாம் உண்டோ,
இது எல்லாமே இங்கே உண்டு. அதனால் சிஸ்டமேட்டிக்காக நாங்கள் இதை கர்த்தருக்கு பயந்து செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இன்றைக்கே நீங்கள் இதை என்ரோல் பண்ணுங்கள். கீழே பார்க்குற இந்த அட்மின் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸையும் நீங்கள் அப்ளிகேஷனையும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் நல்லா வேதத்தை படித்து கர்த்தருடைய ஊழியத்தை நீங்கள் செய்யணுன்றது தான் எங்கள் நோக்கம். எனவே உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உடனே உங்களுக்கு தெரிந்தவங்க அப்படி யார் இருந்தாலும் அவங்களுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்ம இணைந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு நல்லா படித்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. God bless you.